இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயே முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெத்தன்யாவுக்கும் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ரியால் ஜமீலுக்கும் நடுவிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு சிறையை கட்ட போகிறோம் காசாக்குள்ளே, அதாவது ஒரு வதை முகாம் தான் அது. ஆனால் இவங்க அதை என்ன பண்ணிப்பாங்க, நாங்கள் ஒரு சிறை கட்டுறோம்னு சொல்லிட்டு ஏதோ டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பார்த்த மாதிரி தான் அங்கேயும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, எப்படி ஈராக்லாம் கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி காசா மக்களை கொலை பண்ணுறதுக்காகவே அந்த சிறை கட்ட போகிறாங்க. அதை அறிவித்ததுக்கு பிறகு அந்த ஒரு முடிவு தவறான முடிவு, இதை நீங்கள் கட்டினாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ரியால் ஜமீலை இன்னைக்கு நெத்தன்யாஹ்ட்ட சொல்லியிருக்காரு. சொன்னதில் என்ன இருக்குன்னா, வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த நெத்தன்யாவை பற்றி நமக்கு தெரியும், போரை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், அங்கே நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவருடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக எதையாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு கூட இருக்கிறவங்களெல்லாம் பகைச்சிட்டு தான் தெரிவார். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாங்க. நெத்தன்யாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை இது ஒரு 1.25 வருஷமாகவே இந்த வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி ரியால் ஜமீல் சொல்லும் போது தெளிவாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசாக்குள்ள ரஃபா பகுதியில் ஒரு சிறை கட்டுறாங்க. ரஃபா பகுதிங்கிறது பார்த்திங்கன்னா காசாவுடைய ஒரு எல்லை பகுதி. அந்த எல்லையை தாண்டினா என்ன ஆயிரும், எஜிப்ட் வந்துடும். அது காசாவாக இருக்காது, அதாவது பாலஸ்தீனத்தவே நம்ம கடந்துடுறோம்னு அர்த்தம். அந்த எல்லையில், அந்த ரஃபா பகுதியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறை கட்டுறாங்க. அந்த சிறையில் நேற்று 7.5 லட்சம் பேருன்னு சொன்னாங்க, இன்றைக்கி 6.5 லட்சம் பேருன்னு சொல்கிறாங்க. ஒரு 6.5 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு இடத்த கட்ட போகிறோம். சிறைனா எப்படின்னா, அது ஒரு ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெரிய முகாம் அது. அந்த முகாமுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா, அந்த 6.5 லட்சம் மக்களை போட்டுருவோமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த முகாமுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் 6.5 லட்சத்தை தான் போடுவோம். அதுக்கப்புறம் காசாவில் எல்லா பக்கம் வடக்கு தெற்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி ஒட்டு மொத்தமாக அந்த ரஃபாக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா, இஸ்ரேலை அனௌன்ஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஐடியா. அதுக்காக தான் அந்த வதை முகாமவே கொண்டு வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சிறைக்குள்ளேயே மக்கள் வாழ்கிற மாதிரியான நிலைமை வந்துடும். இதை இன்றைக்கி ரியால் ஜமீல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் கனவு காணலாம், ஆனால் நீங்கள் சிறையை கட்டிட்டோம், எல்லோரும் வாங்க அங்கே தங்குங்க தூங்குங்கன்னு கூப்பிட்டா யாரும் வரலாம் மாட்டாங்க. போறவே நிற்காட்டினாலும் எத்தனை பேர்த்த இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னும் காசா மக்கள் 1.25 வருஷமாக தெம்பாக இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கோங்க, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. 40-50 பேர் இறந்தும் கூட போரை நிறுத்துறதுக்கு அந்த மக்கள் சுதந்திரம் இல்லாமல் தயாரில்லை. ஆனால் நம்ம மக்கள் பார்த்தா வெறும் 50 பிணைக்கைதிகளுக்காகவே இவங்க போரை நிறுத்த சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நம்பிக்கையில் நீங்கள் வதை முகாம் கட்டி அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறதும் நமக்கு தவறு தான். ரெண்டாவது, இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவும் சாத்தியம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி இஸ்ரேலுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இதை கேட்கும் போது நமக்கே கோவம் வருது. இதை காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. இதை போய் பேச்சுவார்த்தையில் வைக்கிறாங்க. முன்னிலையில் என்ன வைக்கிறாங்கன்னா, நாங்கள் போரை நிறுத்திடுறோம். இந்த போரை நிறுத்தினதுக்கு பிறகு, அதாவது நிரந்தர நிறுத்தம் கொண்டு வராங்களாமா இஸ்ரேலு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, காசாவில் நாங்கள் சொல்கிற இடத்துல அந்த சிறைக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சாப்பாடு தரோம், தண்ணி தரோம், சண்டை போடல, உங்களை தாக்கலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாராவது ஏற்றுப்பாங்களா? போரை நிறுத்தி சுதந்திரத்தை கொடுங்கடான்னு கேட்டால், போரை நிறுத்தி உங்களுக்கு ஒரு ஜெயிலை கட்டித்தரோம், அந்த ஜெயிலுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் போய் என்ன பண்ணுங்க, குடும்பம் நடத்துங்கிறாங்க. இப்போ இதை தான் இன்றைக்கி பார்க்கும்போது காசாவுடைய போராளிகள், இதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க அப்படிங்கிறதை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் யாராலையும் சிந்திச்சு பார்க்க முடியாது. ஒரு பக்கம் பார்த்தா இஸ்ரேலில் இப்படி இருந்து இதுக்கான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய இப்ராஹிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்களுடைய கொடியை அங்கே நட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே வெஸ்ட் பேங்க்கில் பள்ளிவாசலில் தொழுக விடாமல் கொடுமைப்படுத்தினதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த இப்ராஹிமியா பள்ளிவாசலை கொஞ்சம் எச்சாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இன்றைக்கி திடீர்னு பூர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹேப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு அதனுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஹேப்ரான் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஒரு ஏரியா. அந்த ஏரியா பார்த்தா யூதர்கள் வாழக்கூடிய ஏரியா. அவங்கள்ட்ட இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இனி அவங்க சொன்னாதான் தொழுக போக முடியுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
ஜெருசலத்துல அக்ஸாவிலையும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மக்கள் அக்ஸாவை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக போராடிட்டு இருக்கிறதுனால அதை ஈஸியா செய்ய முடியாம இருக்கு. அப்படி இல்லாட்டினா இந்நேரம் அதை எப்பயோ செஞ்சிருப்பாங்க. இத்தனை இங்கெல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சிரியாவில் வேற தொடங்கி வச்சிருக்காங்க. சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு மேலே இப்போ அநியாயம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு 2-3 தாக்குதலை என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து மறுபடியும் சிரியாவில் செஞ்சுருக்காங்க. உடனே SDS கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் கூட்டத்தை வந்து குவிச்சிருக்காங்க. அவங்க வந்து பின்வாங்கி போவாங்க, சரணடைவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து சண்டை நிறுத்துற மாதிரி தெரில. திடீர்னு கூட்டமாக எல்லாம் ஜீப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்களோடு வராங்க. போர் வெடிச்சிருக்குன்னு தான் சொன்னோம். இது ஒரு சாதாரண ஒரு மிரட்டலாவோ சாதாரண ஒரு சண்டையாவோ தெரியல. அடுத்த கட்ட போரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதுவரை ஒரு பக்கம் தானே போர் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ 2 பக்கமும் போர் நடக்குங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, காசாவில் பண்ணுற அதே வேலையை சிரியாக்குள்ளே பண்ணுறாங்க. நம்ம கவனிச்சா தெரியும், ஏமனில் ஈரான்ல அப்பப்போ தாக்குறாங்க. ஆனால் அங்கே செய்யக்கூடிய தாக்குதல் வேற, அது ஒரு முழு போராக மாறல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காசாவில் எப்படி முழுசாக போர் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணாங்க, லெபனானில் பண்ணாங்க. இப்போ லெபனான் வந்து ஆயுதம் கிடைக்காம ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிரியாவில் பண்ணுறாங்க. ஏற்கனவே சிரியாவில் வந்து இஸ்ரேலை எதுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதில் வேற இந்த ஜூலானி வந்து பார்த்தா வந்த புதுசில் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இருந்த இராணுவ தளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. எதுக்காக அப்போவே இஸ்ரேல் அழிச்சு வச்சானா, நாம் திருப்பி என்னைக்காவது அடிக்கும் போது அவங்க திருப்பி அடிக்கிறதுக்கு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல சௌரியமாக போச்சு. சும்மா இவங்க ஜீப்பில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதங்களை வச்சு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இஸ்ரேலை ஒருபோதும் வந்து தடுக்காது. அவங்க வான் தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போரே வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. அங்கே மக்கள் வந்து ரொம்ப படாத பாடுபட்டு இருக்காங்க. அதுவும் எல்லையோர மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அடிக்கும் அவங்களுடைய அடிக்கும் நடுவில் மாட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இதை ஒரு பக்கம் வந்து பார்த்தா இன்னைக்கு ஏமன்ல இருந்து கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கண்டிச்சிருக்காங்க. எதுக்கு இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ள தாக்குதல் நடத்துறீங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏமன்லேருந்து வந்து தாக்குதலை கண்டிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஈரான்குள்ள என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஈரானில் இன்னைக்கு IRGCயுடைய டெபுட்டி கமாண்டராக இருக்கக்கூடிய கோலம் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து இறந்திருக்காரு. மொசாட்டுடைய ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஈரான் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை வந்து கெமிக்கல் அட்டாக் பண்ணிருச்சு, அந்த கெமிக்கல் அட்டாக் பண்ணனால தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இறந்ததுக்கு இன்றைக்கி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தா தெரியும், தொடர்ச்சியாகவே இந்த மொசாட்டுடைய ஆப்ரேஷன் தான் வந்து ஈரானுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல கேஸ் லீக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியுமா கேஸ் லீக் ஆகும்? இதுக்கு முன்னாடி ஈரானில் கேஸே இருந்தது இல்லையா? எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ மொசாட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் மாதிரி தான் எல்லாமே தெரியுது. அங்கங்கே வெடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரே தீ விபத்தாகவே இருக்குது. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடைய நிலையங்களை தாக்குறாங்க. அது உண்மைதான். இருந்தாலும் வந்து பார்த்தா ஈரானுக்குள்ளே நடக்கிறத வந்து இன்னும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்குது. எங்கிருந்து என்னென்ன வேலையை பண்ணுறாங்கன்னே தெரியாமல் IRGC ஆட்களையும் இழந்துட்டு இருக்காங்க. நிறைய வந்து பார்த்தா உற்பத்தி செய்யக்கூடிய ஆலயங்கள்லையும் வந்து தீ விபத்துகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.